ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அப்ளை. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிஸ்டமில் பிசியில் உங்களுக்கு ரெக்கவரி ப்ளூ ஸ்க்ரீன் யார் காட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மெயின் ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பென்ட்ரைவில் விண்டோஸ் வாய்ஸ் போட்டுக்குங்க. அது நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுப்பீங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கீழே ரெக்கவரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா ரெக்கவரி ஆப்ஷன் இருக்கும், ரிப்பேர் த பிசின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து ரிப்பேர் த பிசி கொடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக அதே சரியாயிடும். அப்படி சரியான பட்சத்துக்கு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் 2-3 கமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிரும். இதை பற்றி நான் நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த ரிப்பேருங்கிற பிசி நம்ம கொடுத்தாலே ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லாமே சால்வ் ஆயிரும். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண உடனே எனக்கு சரியாயிருச்சு. சரி, இதுக்கான மெயின் ரீசன் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சி ட்ரைவில் நீங்கள் அதிகமான ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சி ட்ரைவில் ரெட் கலரில் எரர் காட்டுற அளவுக்கு உங்களுக்கு ஃபைல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ரீசன் உங்களுக்கு அந்த மாதிரி எரர்லாம் வர காரணம். ஸோ இந்த ரிப்பேரிங்கிற பிசி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற தேவையில்லாத ஃபைல்ஸை ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீன் பண்ணி விட்ரும். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போக வேண்டாம். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வரும். ஏன்னா இதனால கூட சால்வ் பண்ண முடியாமல் கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஹார்ட் டிஸ்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கூட நீங்கள் போகலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டு அந்த சி ட்ரைவை நீங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணுற வார்னிங் கொடுக்காத அளவுக்கு நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ என் லேப்டாப்பும் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெட் கலரில் போகிற அளவுக்கு நான் விட்டுட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக அப்படியே தான் இருந்துச்சு, நானும் கவனிக்கலை. ஸோ அதனால தான் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் காட்டுச்சு. ஸோ நல்ல வேலையாக என்கிட்ட பென்ட்ரைவில் ஒரு ஓஎஸ் இருந்தங்காட்டி அதை போட்ட உடனே எனக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ இது சம்மந்தமாக வேறு எதுவும் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நான் போடுறேன். சி ட்ரைவ் எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.